அந்த ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஆடு திருடர்கள். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் வைத்திருப்பாங்க. இவங்க வேலையை போய் ஆடு திருடுதுன்னு அவை திருடி வராங்க. திருடி இவங்க பெரிய என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டு மந்தையை வச்சுறாங்க. அந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், யாரா திருடா? சிசிடிவி கேமராலாம் அப்போ இல்லை. அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இவங்க திருடுறதையும் விடுறதா இல்லை. அப்போ அதே மாதிரி திருடுவதற்காக அந்த ஊரில் ஒரு பெரிய ஆட்டு பண்ணைக்கு போகிறாங்க. நைட்டு இவங்க கையும் களவுமாக பிடித்து விடுகிறார்கள். அந்த வீட்டுக்காரங்க 2 பேரையும் நைய புடைக்கிறார்கள். கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஊரில் இவ்வளோ நாள் ஆடு திறந்து இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி. அவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கதை எப்படி சொல்லுகிறது, அவங்க தலையில் நெற்றியில் எஸ்டி அப்படின்னு, எப்படி இப்போ நீங்களாம் டாட்டூஸ் போகிற மாதிரி, அந்த காலத்தில் பச்சை குத்துற மாதிரி அப்படியே எல்லாம் அழியாத வாரி என்ன பண்ணுறாங்க, எஸ்டி அப்படின்னு போடுறாங்க. ஷீப் தீஃப், ஆடு திருடர்கள். இதை பார்த்து 2 பேருமே அமுச்சு விட்டுறாங்க. அவன் அண்ணனுக்கு ரொம்ப அசிங்கமாயுது. ஐயோ, இப்படி வாடவே முடியல, இந்த இடத்த எங்கே பார்த்தாண்டே ஆடு திருடம் போகிறான் பாரு, ஆடு திருடம் போகிறான் பாரு. எல்லாரும் அவங்கள அப்படியே கழுவி ஊத்துறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அவன் அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறான். ஆனால் தம்பி மட்டும் போவே இல்லை, அந்த ஊர்லேயே இருக்கான். சின்ன பசங்க கூட உங்களுக்கு தெரியும், கேலி, இவன் ஆடு திருடா, டே எஸ்டி ஆடு திருடா, அப்படி எல்லாரும் அசிங்கமாக கேலி பண்ணுறாங்க. பல நாட்கள், ஏன் பல ஆண்டுகளை கூட அவன் அதையெல்லாம் பொறுத்து கொள்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேறுபடுகிறது. அவன் அந்த திருட்டை விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறான். யாருக்காவது உடம்பு சரியில்லைனா போய் ஹெல்ப் பண்ணுறான். யாராவது மருத்துவமனைக்கு கூட்டின்னு போகிறான். இறந்தவங்களை அடக்கம் செய்கிறான். இப்படியாக நல்ல பல காரியங்கள் செய்கிறான். ஆடு திருடன், ஷீப் தீஃப் அப்படின்னு சொன்ன அந்த பேர்லாம் அவன் மேலே இந்த அவமானங்கள்லாம் மாறி போகுது. எல்லாரும் அவனை முதல் மாதிரி இல்லையா அந்த ஆள் பாருங்க, இப்போ எப்படி அப்படிலாம் இல்லை அப்படின்னு நாட்பட ஆண்டுகள் உருண்டு ஓடுகிறது. அப்போ அந்த ஊருக்கு புதுசாக வர கேட்குறாங்க பிள்ளைங்கள்லாம் அப்பாங்கிட்ட, என்னது எஸ்டினா என்னப்பா? எஸ்டி செயின்ட். நீ பார்த்தீங்கன்னா அவனை சொல்கிறாங்க, அவன் புனிதம்பா, அவன் எவ்வளோ நன்மை செய்கிறாரு. ஆனால் எஸ்டின்னா அவங்களுக்கு தெரியும், ஷீப் தீஃப், ஆடு திருடனாக இருந்த ஒருவன் நாளடைவில் என்ன பண்ணுறான், செயின்ட், எஸ்டி செயின்ட், அவர் ஒரு புனிதர் என்ற ஒரு நிலைக்கு மாற்றம். இன்னைக்கு நான் கூட நினச்சி பார்த்தேன், இன்னைக்கு நிறைய அடிமைத்தனம் இருக்குது, சரியா? இன்னைக்கு நானும் நீங்கள் கூட எவ்வளோ நாள் தான் அந்த அடிமைத்தனத்தை ஊண்டு இருப்பது? இன்னைக்கு எவ்வளோ நாள் தான் குடிச்சிட்டே இருக்கு, எவ்வளோ நாள் தான் போதை பொருளை அனுப்புது, எவ்வளோதான்? ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும். எஸ்டி ஆடு திருடன், ஷீப் தீஃப் அப்படின்னு சொன்னவன் தான் ஆண்டுகள் கழித்த பிற்பாடு செயின்ட் என்ற வாழ்வு மாறி